ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் நைட் வெளியால் போனது, நீங்கள் என்னென்ன மாதிரி பஸ் டிக்கெட் எடுக்கணும், அதோட ப்ரைஸ், அதோட வீடியோ, கனல் க்ரூஸ், அதுக்கப்புறம் நாங்கள் ஜாண்டம்னு சொல்லி ஆம்ஸ்டர்டாமுக்கு வெளியால் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்த பற்றின ஃபுல் வீடியோ எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஆம்ஸ்டர்டாமுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தா இதுக்கு முதல்ல நாங்கள் போயிருக்கோம், பட் நிறைய இடம் அப்படி தொடர்ந்து பார்த்ததில்ல அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தோம். ஆன் ஃப்ராங்க் மியூசியம் நாங்கள் போயிருந்தோம், பட் உள்ளுக்கு போகலை. நாங்கள் நைட் தான் போயிருந்தோம். அது ஒரு மியூசியம், நீங்கள் வேணுமென்னா டிக்கெட் எடுத்து அதுக்கு கூட போயிட்டு வரலாம். இப்படி எல்லாமே இன்க்ளூடாக என்னோடய ஆம்ஸ்டர்டாம் பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. மறக்காமல் போயிட்டு பார்த்துருங்க. இப்போது நான் பார்ட் 2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக த அப்சைட் டவுன் மியூசியம்னு ஒன்றுக்கு போயிருந்தோம். அது எப்படின்னா பேர்லேயே உங்களுக்கு விளங்கும், அப்சைட் டவுனாக இருக்கும், மேலே கீழேன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அண்ட் டூலிப் கார்டன், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பார்ட் 2 வீடியோவில் இருக்குது. நாங்கள் ஆம்ஸ்டர்டாமுக்கு 2வது நாள் பார்த்திங்கன்னா டூலிப் கார்டன் பார்க்குறதுக்கு போயிட்டோம். நீங்கள் நாங்கள் போன டைம் பெருசாக ஓகே இல்லை. நீங்கள் ஒரு ஏப்ரல் மிட்டில் இல்லாட்டி ஏப்ரல் எண்டுக்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்லாவே டூலிப் கார்டன் பார்க்கலாம். நாங்கள் த டூலிப் பான் அப்படின்ற ஒரு டூலிப் கார்டனுக்கு தான் போயிருந்தோம். இங்கே நிறைய டூலிப் கார்டன்ஸ் இருக்குது. ஃபேமஸான ஒரு டூலிப் கார்டன் கூட இருக்குது. நான் அதில் நேம் கூட மென்ஷன் பண்ணுறேன் இதில். பட் அங்கே எல்லாமே விட டூலிப் ஃபீல்டு, அந்த நேராகவே டூலிப் நீங்கள் ஓடி வர்ற மாதிரி அப்படியெல்லாம் வீடியோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படி டூலிப் கார்டன் இருக்க மாதிரி அப்படி ஒன்றை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்காகத்தான் நான் இங்கே போயிருந்தேன். இங்கே போகிறது என்ன, போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூலிப் ஃபீல்டு இருக்கு. அதை தவிர இந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரெயினில் இறங்கி நடந்து போகணும். நடந்து போகாட்டி நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு சைக்கிள் ஹையர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் 1 ஹவருக்கு 10 யூரோஸ் பே பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் 1 ஹவர் தாண்டி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஹவர்ஸுக்குமே 1 யூரோ ஆட் ஆகும். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டிங்கன்னா இந்த 1 ஹவரோட சேர்த்து, ஸோ 3 ஹவர்ஸ், அப்போ உங்களுக்கு 13 யூரோஸ் போகும். ஆனால் நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு தூரமே விளங்காது. என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் மே ஃபர்ஸ்ட் வீக் போனோம். மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே இந்த கார்டன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது பூ ரொம்பவே விரிஞ்சு அதோட அந்த அவங்க அதை அறுவடை செய்கிற காலம் வந்துடும். ஸோ நான் போன டைம் முக்கால்வாசி ஃபீல்டு நாங்கள் போகிற வழியெல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. அந்த த டூலிப் பான் இதுக்காகவே இருக்கிறதால அவங்க மட்டும் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பாதி ஒரு பக்கத்தால் எல்லாமே அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் டூலிப் பார்க்க முடியுமான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு போயிருந்தேன். பட் நல்லாவே நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். இவ்வளோ இருந்ததே இதுவே ரொம்ப பெரிய இடமா தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாகவுமே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் மறக்காமல் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஏப்ரல் ஏப்ரல் எண்ட் அந்த மாதிரி போயிருங்க. வெதர்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. நாங்கள் மே ஃபர்ஸ்ட் வீக் போகும்போதே குளிராக தான் இருந்துச்சு. அண்ட் ஆம்ஸ்டர்டாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று கொஞ்சம் வெயிலாக இருக்கும், திடீரென்று குளிர் காற்றும் வரும். ஸோ அதெல்லாம் வெதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்குறேன். மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த கார்டனோடைய பக்கத்துலேயே நீங்கள் சாண்ட்விச்சஸ் எடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுகள் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு ஷாப்பும் இருந்துச்சு, ஸ்வெனியர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டூலிப் அவங்க நட்டு வச்சுருந்தாங்க. ஐ மீன் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு உங்களோட வீட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் டயர்டாயினதால் நாங்களும் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எடுத்திருந்தேன். நான் சொன்ன மாதிரியே வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட அந்த சீஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்துச்சு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்சைட் டவுன் மியூசியம் போயிருந்தோம். அதோட டிக்கெட் ப்ரைஸ் கூட இந்த வீடியோவில் வந்திருக்குது. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மறக்காமல் போடுறேன், பார்த்துருங்க. ஸோ இங்கே நாங்கள் வந்திருந்தோம். உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும், அப்சைட் டவுன் மியூசியம்னா எல்லாமே தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பாதி தலைகீழாக இருந்துச்சு, பாதி கேம்ஸ் நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளேயுமே வந்து ரொம்ப டைம் போனதே தெரியலை. நீங்கள் ஒவ்வொரு டோர் தாண்டி தான் ஒவ்வொரு இதுக்கு போகணும். நீங்கள் அப்படி ஒரு டோர் தாண்டும் போதே வந்து அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு டோரும் தாண்டி போகும்போது திருப்பி நீங்கள் வந்து அது பின்பக்கத்துக்கு திருப்பி அதே டோருக்கு உங்களால் வர முடியாது. ஸோ ஒவ்வொரு இதையுமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே அடுத்த இதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் மெதுவாக ஒவ்வொரு டைமே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கலாம். அண்ட் அவங்க உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் டிக்கெட் வந்து வாங்கும்போதே டிக்கெட் வந்திருக்கும், ஆளாளுக்கு ஒவ்வொன்று வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேமராக்கான ஒரு அக்சஸ் இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா வந்து அதே எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரும். நீங்கள் வெளியால் போகும்போது ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ சிலதுகளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை, கேமராஸ் இருக்காது, நீங்களே எடுத்துக்கலாம். மற்றதுகளுக்கு வந்து கேமரா அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணால் அது உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரும். ஸோ இது தான் அந்த இடம். ஒவ்வொரு ரூமாக இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து நீங்கள் நல்லா அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது தவிர வந்து நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஃபுல்லாக போலை நிரப்பின மாதிரி நல்லா போல் இதுக்குள்ளே நாங்கள் விளையாடுற மாதிரி உள்ளுக்கெல்லாம் குதித்து விளையாடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சைலண்ட்டாக நீங்கள் ஹெட்செட்டை போட்டுட்டு உங்களுக்கு சைலண்ட்டாக டிஸ்கோ இது ஆடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா ஃபேஷனான ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அதில் இருக்க எந்த ட்ரெஸ்ஸுனாலும் போடலாம். ஸ்லிப்பர்ஸ், நிறைய ஹீல்ஸ், ஹேண்ட்பேக், அப்படி நிறைய இதுகள் இருந்துச்சு. அது கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அழகாகவே. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. சைடில் இருக்க அந்த லைட்னிங் பார்க்கும்போது வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் அவங்களோட மியூசிக் அந்த இதுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அழகாக விளங்கியிருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மியூசிக் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்குது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் இருந்தால் நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் சின்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பேபிஸ் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த போல்ஸ்லாம் போட்டிருக்க இடம் இது தான். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ண இயலுமா இருந்துச்சு. அதை விட ஃபோட்டோஸ் கூட ரொம்ப அழகாக எடுக்கலுமான இடங்களாக இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்ப பயமான ஒரு இது. ஏன்னா நாங்கள் எங்கட பாட்டுக்கு போயிட்டோன்னா முன்னுக்கு எந்த பக்கம் கிளாஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, எங்களுக்கு அடிபட்டுரும். ஸோ நான் ரொம்ப பயந்து போனேன். அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை நான் இதை வீடியோ எடுத்தே ஆகுவேன் உனேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார். பட் ஒரு மாதிரி நான் அடிப்படாமல் போயிட்டேன். இப்போது நான் வீடியோவில் காட்டினது மட்டும் இல்லாமல் நிறைய நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ண விரும்பினா இதுக்கு போயிட்டு வரலாம். நார்மலாக இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்கும். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் கீழே போயிட்டோன்னா வந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அவங்களோட கஃபே தான் அது. ஸோ அங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததால் வந்து மில்க் ஷேக்ஸ் எடுத்து குடிச்சிருந்தோம். அந்த டைமுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு தந்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்லேயே வந்து ஃபுட்டில் ஃபேமஸ்ன்னு சொல்லி ஒரு பான் இது ஒன்று இருந்துச்சு. அது பேர் வந்து சூன், அந்த கடையோட பேர். ஸோ அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா லைனில் நின்று தான் போகணும். ஹலோ, நீங்கள் என்னத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? என்ன சூன்?
இது பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிற லைன்ல இருந்து திருப்பி எங்கள இன்னொரு லைனுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களோட ரெஸ்டாரண்ட் கிட்ட. திருப்பி அங்க லைன்ல இருந்து தான் நாங்க வாங்கணும். இவங்களோட ஃபேமஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நான் போன கடைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா வந்து ஃபாபல் ஃப்ரித் வாங்குறதுக்கு போயிருந்தோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வந்து ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ எங்க நீங்க லைன்ல நிக்கிறீங்க? ஃபாபல் ஃப்ரிட்ஸ். என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லா இடத்துலையுமே லைனில் நின்று வெறுத்தே போயிடுச்சு. நீங்கள் டைனின் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து டேக்அவே தான் எடுத்திருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிட்டோன்றதை நான் போடலை. பட் ஒரு 4-5 ஐட்டம் இங்கே ஃபேமஸாக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலான்றது தான் நான் இங்கே போட்டிருந்தேன். அடுத்ததாக வந்து டொனீஸ் சொக்கோ லாண்ட்லி. எனக்கு அதை வந்து அப்படித்தான் ஸ்பெல் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து இங்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலான்ற மாதிரி ஒரு சாக்லேட்டு தான். இதற்கான 2-3 சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கே இருக்குது. அதுவுமே வந்து இங்கே ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் உண்மைக்குமே அந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஷாப்பில் தான் வந்து குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஃபேமஸ் இது. அது எப்படியாச்சும் சாப்பிட்லான்னு போனேன். பட் அவங்க 10 மணிக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் போகிற நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு பேட்ச் அந்த குக்கீஸ் செய்கிறாங்கன்னா அந்த குக்கீஸ் முடிஞ்சதுமே வந்து அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் எனக்கு அது சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து வஃபிள்ஸுக்கு இந்த இடம் தான் ஃபேமஸ்ன்னு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எனக்கு வந்து இங்கே வஃபிள்ஸ் பெருசாக பிடிக்கல. இதை விட வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே வாங்கின நார்மலான வஃபிள்ஸ் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்குண்டே நான் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இதை விட. இவங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து ஸ்மால் சைஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அதை தான் கொடுக்குறோன்ற மாதிரி தான். ஏன்னா இவங்களும் ஷாப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தந்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ப்ரைஸுக்கும் நான் வெளியால் சாப்பிட்டதால் அந்த டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒத்து வரலை. இது எல்லாமே வந்து இங்கே இருக்க ஃபேமஸான பிளேசஸ். இது இல்லாமல் வந்து நீங்கள் மார்க்கெட்ஸுக்கு போனீங்கன்னா நார்மலான ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நல்ல அழகாக இவங்களோட ஃபேமஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்ன்னு சொல்லி சாப்பிட்டது எதுவுமே வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அது நீங்கள் நார்மலாக போகிற ஷாப்ஸுகள், பீட்சா அப்படி எதுனாலுமே வந்து நீங்கள் சாப்பிடலாம். பட் ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்துட்டு ஓகே இந்த நாட்டோடது ஏதாவது நாங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட லோக்கல் மார்க்கெட்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணலாம். இதுகள் தவிர்த்து இன்னுமே வந்து உங்களுக்கு டச் பால்ஸ், அதுகள் பேன் கேக், மினி பேன் கேக் அது எல்லாமே வந்து இங்கே ஃபேமஸாக இருந்துச்சு. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து கிளம்பும்போது தான் நான் ஒரு கொரியன் ஃபுட் சாப்பிட்டேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ 2-3 நாளாக நாக்கு செத்து போய்ட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஓகே எங்களோட சாப்பாடு ஒன்று சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டர்டாமில் வந்து நீங்கள் பிராண்டட் ஐட்டங்கள், பிராண்டட் ஹேண்ட்பேக், ஷூஸ், உங்களுக்கு ஸ்வெட்டர் அப்படி எதுனாலுமே வந்து இங்கே ஓல்ட் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக கிடைக்கும். இது நீங்கள் என்ன ப்ரைஸஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரெயின் டிக்கெட் வரும்ன்றதை தான் நாங்கள் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வரீங்களா இருந்தால் 11:50 வந்திருக்கோம். நீங்கள் செகண்ட் கிளாஸில் எடுக்கிறதா இருந்தால் 7:10 மாதிரி வரும். அதை தான் வந்து நாங்கள் இதில் எடுத்து காட்டியிருந்தோம் உங்களுக்கு. நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் வரதா இருந்தால் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணலாம் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அடுத்து பெல்ஜியம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.